இதய நோயினால் எந்த விதமான செக்ஸ் பேச்சும் ஏற்படாது. டாக்டர் மருந்து கொடுத்து உங்கள் இதய நோயை கண்ட்ரோல் பண்ண பிறகு அது நார்மலாக தானே இருக்கும். அப்போ எப்படி செக்ஸ் பிரச்சனை ஏற்படலாம்? அப்படி ஒன்று ஏற்பட்டால் அதுக்கு பல காரணம் இருக்கும். இவர் கண்டிஷனை நான் நினைக்கிறேன், ஹார்ட்டு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு, கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக ஒரு முயற்சி பண்ணால் உடல் உறவு வச்சுக்கிட்டா அல்லது மற்றபடி ஏதாவது முயற்சி பண்ணால் திருப்பி அட்டாக் எதாவது வந்துட போதோ பயப்படுறாரு. அந்த பயத்தினால செக்ஸை சீக்கிரமாக முடிச்சிடுறார். ஆங்ஸைட்டி, அதனால் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏன்னா இதயத்தை பாதுகாப்பு பண்ணணும் இல்லையா, காப்பாற்றணும். நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் ஹார்ட்டை ஸ்பெஷலிஸ்ட்டு உங்களை பரீட்சை பண்ணி உங்கள் ஹார்ட்டு நார்மலாக ஆகிடும், கவலைப்பட வேணாம், இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்களோ, நீங்கள் நார்மலாக உங்கள் ஆஃபீஸுக்கு போகலாம், வேலை செய்யலாம்னு சொல்லிட்டாங்களோ, அப்போ நீங்கள் நார்மல். அதனால் நீங்கள் பயந்து செக்ஸை சீக்கிரம் முடிக்க தேவையில்லை. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணுங்க. ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருந்தாலும் சரிதான், பயப்படாமல் இருந்தாலும் சரிதான், விந்து சீக்கிரம் வந்ததுன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் மற்ற வீடியோவில். உடல் ரீதியான காரணங்கள், மன ரீதியான காரணங்கள், ரெண்டும் சேர்ந்த காரணங்கள்ட்டு. உடல் ரீதியாக என்ன இருக்குது? சர்க்கரை நோய், பாஸ்டேட் சுரபி நோய், சிறுநீர் பாதையில் பிரச்சனை, மற்றபடி இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கலாம். மன ரீதியாக என்ன? கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா முடியாதா? எவ்வளோ நேரம் நீடிக்கும்? அப்படி இதை பற்றி யோசனை செய்கிறேங்க பாருங்கள். அந்த ஆங்ஸைட்டி இதனாலேயே கூட விந்து சீக்கிரம் வரலாம். சில பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கலாம், ஆங்ஸைட்டியும் இருக்கலாம். அப்போ ரெண்டுத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எந்த காரணமாக இருந்தாலும் இந்த விந்து சீக்கிரம் வர்றது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். உடம்பு ரீதியான காரணங்கள் இருந்தால் அதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது. மன ரீதியாக காரணங்கள் இருந்தால் அதுக்கு செக்ஸ் கவுன்சிலிங், செக்ஸ் தெராப்பி இருக்குது. இல்லை ரெண்டுமே அது பங்கேற்றுக்குதுன்னா பிரச்சனைக்கு அதுக்கு மருந்து மாத்திரையும் கொடுக்கலாம், செக்ஸ் கவுன்சிலிங்கும் கொடுக்கலாம். அதனால் கவலைப்பட வேணாம். உங்கள் இதய நோய்க்கும் விந்து சீக்கிரம் வர்றதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. தைரியமாக இருங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட போய் நேர்முகமாக கன்சல்ட் பண்ணுங்கள்.